வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஃபினான்ஷியல் லெவலாகவும் சரி, நம்ம ஹெல்த் லெவலாகவும் சரி ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் நம்ம போடக்கூடிய விதை நம்பிக்கைங்கிற விதையை நம்ம மைண்டில் போட்டோன்னா, நாளைக்கு நிச்சயம் சொல்கிற அந்த நம்பிக்கைங்கிற விதை நல்ல பெரிய மரமாக வளர்ந்து நமக்கு ஒரு வெற்றி கனியை ஈற்றி தருங்க. இன்றைக்கி இந்த நம்பிக்கையை பற்றி தான் ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு AK Talks. ஒரு அழகிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க அவங்களுடைய வாழ்க்கையை. அப்படியே இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் மழையே இல்லாமல் போகுது. மழையே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அங்கே தண்ணிக்கு பஞ்சமாகுது. அப்படி இருக்கிறப்ப அங்கே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டங்கிற நிலைமை எல்லாருக்குமே வருது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நமக்கு இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சு இத்தனை நாட்கள் ஆகுது, அதனால் நம்ம கடவுள்கிட்ட சின்னதாக ஒரு பிரார்த்தனை ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி முதல்ல ஒரு பிரார்த்தனையை நடத்துகிறாங்க மழைக்காக. ஆனால் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறலைங்க. அன்றைக்கி மழையே வரலை. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதம் பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. அப்போதுமே அவங்களுக்கு மழைங்கிறது வரலை. அப்போ அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன தான் பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பாக மழைங்கிறது வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க இழந்துடுறாங்கங்க. இப்போ அந்த ஊர் தலைவர் நீங்கள் பிரார்த்தனையை உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் செஞ்சுக்கலாம், இனிமேலுக்கு நம்ம ஒன்று கூடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டிலேருந்தே அவங்க பிரார்த்தனையை முன் வைக்கிறாங்க. நமக்கு மழை வரணும், நமக்கு மழை வரணும்னு சொல்லி எல்லா பிரார்த்தனையை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரார்த்தனையை முன் வச்சாலுமே யாரும் முழு மனதோடையும் நம்பிக்கையோடுமே யாருமே இந்த பிரார்த்தனையை பண்ணலைங்க. ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அவன் பிரார்த்தனையை எப்படி முன் வைக்கிறான்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் ஊர் மக்கள் எல்லாருமே அழுகுறாங்க, அவங்களுக்காகவாவது நான் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி மனம் உருகி 2 சொட்டு கண்ணீரை விடுறாங்க அந்த கடவுள்கிட்ட. இப்போ முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடுமே அந்த பிரார்த்தனையை முன் வச்சு கடவுள்கிட்ட, நீங்கள் நிச்சயம் மழையை கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மெழுக அந்த கடவுள்கிட்ட அவன் பிரார்த்தனையை முன் வச்சு மழையை வரமாக கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சாலுமே அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையாக வைக்கலை. நம்பிக்கையை கடவுள் மேலே வைக்காமல் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரார்த்தனையை முன் வைக்கிறாங்க. இப்போ சாயங்காலம் ஆகுதுங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ள பையனோட அப்பா மட்டும் வெளியே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த பையன் நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் சொல்கிறான். உடனே இந்த அப்பா இல்லைப்பா, நான் போய் நம்ம நிலம்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. உடனே இந்த பையன் நம்பிக்கை இழக்காம உள்ளேருந்து ஒரு குடையை ஒன்று எடுத்துகிட்டு வராருங்க. உடனே அவங்க அப்பா கேட்குறாருங்க, ஏன்பா வெயில் தான் இல்லையே, சாயங்காலம் ஆயிட்டேன், காலையில் மதியம் பொழுதுனா கூட சரிங்களா, வெயில் இருக்கும், இப்போ வெயிலுங்கிறது இல்லையே, எதுக்காக நீ குடையை எடுத்துகிட்டு வர, குடையை கொண்டு வச்சுட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா இந்த பையன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் இல்லைப்பா, இன்னைக்கு கடவுள் நிச்சயம் மழையை கொண்டு வருவாருப்பா, நான் நம்புகிறேன், மழை நிச்சயம் வரும்ப்பா, அதுக்காக நான் அந்த கொடையை எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கொடையை ஒன்று எடுத்துகிட்டு வராருங்க. அந்த கொடையை எடுத்துக்கிட்டு இப்போ 2 பேருமே, அவங்க அப்பா பையன் 2 பேருமே அந்த நிலத்துக்கு போகிறாங்க. எப்படி இருக்குது தன்னுடைய நிலம் விவசாய நிலம் எப்படி இருக்குங்கிறதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்குறதுக்காக போகிறப்ப அங்கே அவங்க அப்பா நிலத்தை மட்டும் பார்க்கலங்க, தம் பையன் மழை வரும்னு சொன்னானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வானத்தையும் பார்க்குறாரு. வானத்தை பார்க்குறப்ப அங்கே வானமானது பளிச்சுன்னு இருக்குங்க. மழை வரத்துக்கான அறிகுறி எதுவுமே இல்லை, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நம்ம பையன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சா எல்லா பிரார்த்தனையுமே நிறைவேறுமா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சரி நம்ம எந்த எண்ணத்தையுமே விதைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாருங்க. ஆனால் அவங்க அப்பா நினச்ச கொஞ்ச நேரத்திலே வானம் கரு மேகமானது சூழ ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலே மழை துளிகள் சடன்னு கீழே நிலத்தை நோக்கி விழுதுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கங்க. இந்த மழையானது ஒரு நாள் மட்டும் பெய்யலைங்க, தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த மழையில் நினைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போதான் அவங்க அப்பா தான் பையனை பார்க்குறாருங்க. தான் பையன் முழு மனதோட அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதையும் முழு மனதோட நம்பிக்கையை விதைச்சதையும் அவர் பார்க்குறாருங்க. சரி, நம்ம கிராமத்தில் உள்ள இத்தனை மக்கள் இருந்தும் நம்மளும் சரி கடவுள் அந்தளவுக்கு நம்ம நம்பலையே, நம்பிக்கையை விதைக்கலையே, ஆனால் தான் பையன் மட்டும் நம்பிக்கையை விதைத்ததா நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாருங்க.
இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்கங்க. வறுமையுமே இங்கே வந்து காணா போயிடுது. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மள சில பேர் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்போம். பிரார்த்தனை பண்ணணும், உண்மையான மனதோட அந்த பிரார்த்தனை இருந்துச்சா, முழு நம்பிக்கையோட அந்த பிரார்த்தனையானது இருந்துச்சா, அதுதாங்க இங்கே கேள்வி. ஆனால் ஏனோ தானோ அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து என்றைக்குமே வந்து பலன் அளிக்காதுங்க. அப்படியே நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனையை முன் வச்சாலுமே இது நடக்குமோ நடக்காதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள ஒரு டவுட் இருந்தாலும் அந்த பிரார்த்தனையுமே வந்து நமக்கு வந்து பழிக்காதுங்க. பிரார்த்தனையை வைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம பிரார்த்தனை எந்த மாதிரி அந்த கடவுள்கிட்ட வைக்கிறோங்கிறது முக்கியம். பிரார்த்தனையை வந்து நம்ம வைக்கும் போதே ஒரு பாசிட்டிவான மனநலமிலையும் சரி, பாசிட்டிவான வார்த்தைகளால் நிறைஞ்சிருந்தால் போதுமா? நம்ம வைக்க வேண்டியது முக்கியமாக நம்பிக்கை தாங்க. இந்த நம்பிக்கையை நம்ம வந்து வைக்கும்பொழுது தான், பிரார்த்தனையும் நம்ம முழுமையாக நம்பும்பொழுது தாங்க அது நமக்கு வந்து வெற்றியாகவே நடக்கும். இந்த கதையில் எப்படி ஊர் மக்கள் எல்லாம் பிரார்த்தனை ஒரு நாள் பண்ணிவிட்டு ஆனால் முழு மனதோட அந்த பிரார்த்தனையை அவங்க பண்ணலைங்க. நம்பிக்கைங்கிறத அவங்க வந்து விதைக்கல, சும்மா அந்த பிரார்த்தனையை பண்ணினாங்க. ஆனால் அந்த சின்ன வயசு பையன் மட்டும் முழுமையாக கடவுளை நம்பினாங்க. அவன் நம்பிக்கையை முழுமையாக விதைச்சான். அதனால கண்டிப்பாக அங்கே வந்து மழை வந்துச்சுங்க. அதே மாதிரி தாங்க நிறைய விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு மருந்தே வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். அந்த மருந்து வந்து இது சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மருந்தை வந்து நம்ம குடித்தோன்னா நிச்சயம் நமக்கு வந்து உடல்நல நல்லா சரியாக போயிடுங்க. ஆனால் அதே மருந்தை வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் மருந்து குடித்தா மட்டும் நம்ம உடல் தேரப்போதா என்ன அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையே இல்லாமல் அந்த மருந்தை குடித்தா நமக்கு வந்து நிச்சயம் வந்து நம்ம உடல்நிலை வந்து சரியாக போகாதுங்க. அந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு அப்புறம் என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள்? அதனால் அந்த மருந்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே சரி, நம்ம வந்து அந்த செயலானது நமக்கு வந்து வெற்றியை நிச்சயம் ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை வந்து அங்கே வந்து விதைக்கணுங்க. நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குங்க. ரீசெண்டாக இந்த நம்பிக்கையை வச்சு சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு ஆய்வு ஒன்று நடத்திருக்காங்கங்க. என்ன ஆய்வுனா, ஒரு டாக்டர் வந்து தன் கிட்ட வர பேஷண்ட் கிட்ட சாதாரண தண்ணியை வந்து மருந்துன்னு சொல்லி குடிக்க வச்சிருக்காருங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்குது. அவங்க தொடர்ந்து அந்த மருந்தை வந்து அவங்க எடுத்துக்கிறப்ப, அதான் தண்ணியை அவங்க எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க உடல்நிலை வந்து முன்னேறி போகிறத அந்த டாக்டரே வந்து பார்க்குறாருங்க. ஆனால் சாதாரண தண்ணி தான். என்னென்னா அங்கே நம்பிக்கைங்கிறது அந்த மருந்து மூலமாக அந்த பேஷண்ட்டுக்கெலாம் ஊட்டப்படுதுங்க. அதனால் அந்த பேஷண்ட்லாம் சீக்கிரம் குணமாகிறத வந்து அந்த டாக்டர் வந்து கண்கூடிட பார்க்குறாரு. ஆனால் அங்கே உள்ள பேஷண்ட்டுக்கெல்லாம் டாக்டர் வந்து தனக்கு கொடுத்தது சாதாரண தண்ணிங்கிறது தெரியாதுங்க. அதுக்குள்ள பேஷண்ட் எல்லாம் வந்து டாக்டர் நம்மக்கிட்ட கொடுத்தது வந்து ஒரு பெரிய மருந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லான மருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம நோயை குணப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய மருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த மருந்தை வந்து குடிச்சிருக்காங்கங்க அந்த பேஷண்ட் எல்லாம். என்னன்னா இங்கே வந்து அந்த மருந்து கூடவே அவங்க வந்து அந்த தண்ணி கூடவே வந்து இங்கே நம்பிக்கையை வந்து சேர்த்து அவங்க வந்து குடித்ததுனால தாங்க அவங்க வந்து சீக்கிரம் அவங்க நோய்கள் வந்து குணமானுச்சு. இங்கே வந்து விதைக்கப்பட்டது வந்து நம்பிக்கை தான், ஆனால் மருந்து கிடையாது, சாதாரண தண்ணி தான். அப்புறம் அந்த டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட போய் எல்லா உண்மையுமே வந்து சொல்லிட்டாருங்க. நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து சாதாரண தண்ணி தான், நீங்கள் வந்து அதை குடிச்சிருக்கீங்க, ஆனால் இதுக்கு வந்து முழு காரணம் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான். எனக்கு குணமாயிடும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பி இந்த மருந்து குடித்ததுனால எனக்கு வந்து குணமாயிடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்பினதுனால உங்களுக்கு வந்து இந்த நோயானது உங்களுக்கு வந்து குணமாயிடுச்சு அப்படிங்கிறது டாக்டர் வந்து அப்புறம் தாங்க ஒரு ரிசர்ச்லாம் முடிச்ச பிறகு தாங்க டாக்டர் வந்து தன்னுடைய பேஷண்ட் கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பிக்கையை நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் விதைச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கும் வெற்றி மேலே வெற்றி வந்து சேருங்க. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.